ரிசீவ் பண்ற இடத்துல ம். மெமரண்டத்தை கொடுக்கறது, முக்கியமான கோரிக்கையை கொடுக்கறதுக்கு நீங்க யாரு? ஒரு மேஜர் பார்ட்னர் நீங்க. ம். 2 வருஷம் கழிச்சு பிரைம் மினிஸ்டர் பாக்குறீங்க. என்ன கண்டிப்பா செக்ரட்டரி லெவல்ல பேசியிருப்பாரு. எங்க பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லியிருப்பாங்க. உங்களை பாக்குறதுக்காக தனியா டைம் கேட்டு வந்திருக்கிறாரு எடப்பாடி. அதுக்காக நிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ம். அதெல்லாம் இல்லாம இது என்ன தனியா காதுல சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைங்க. ஏற்கனவே அவருக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. செக்ரட்டரி பேசியிருப்பாங்க. எடப்பாடி தரப்புல அதிமுக தரப்புல கண்டிப்பா 100% பேசியிருப்பாங்க. இல்ல சார் பார்த்து ஒரு 2 நிமிஷம் பார்க்கணும்னு இருக்காரு. அது நீங்க வந்து ஹோட்டல்ல சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. நீங்க ஏர்போர்ட்ல சொன்னாலும் தயாரா இருக்காரு எடப்பாடின்னு. அவங்க அதை பெருசா டீல் பண்ணவே கண்டுக்கவே இல்லையா அவரு. ம். ம். ஏன்னா அதனால கையில பேப்பரை வச்சு நிக்கிற ஒருத்தட்ட 2 வருஷம் கழிச்சு ஒரு பழைய நண்பரை பாக்குற மாதிரி எந்த விதத்திலையும் பெருசா கண்டுக்கவே இல்லையாங்க பிரைம் மினிஸ்டர். ம். ம். பெரிய அப்செட் தான் எடப்பாடி. பேசாம கிளம்பி நைட்டா ஓடி போயிட்டாரு சேலத்துக்கு. ஓஹோ! இதுக்காக அவர் டூர் ப்ரோகிராமே மாத்தினாருங்க. உங்களுக்கு தெரியும். ஆமா, ஆமா. சிவகங்கைக்கு போயிட்டாரு. சிவகங்கை ப்ரோகிராம 26 ஆரம்பிக்க வேண்டிய விட 29. அதனால ம். இது மிகப்பெரிய ஒரு மைனஸ். பெரிய அப்செட் எடப்பாடிக்கு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா தான் நான் அதை பாக்குறேன் இந்த விஷயத்தை.